உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் காங்கிரசின் செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், இப்போ தினந்தோறும் காங்கிரஸ் திமுக கூட்டணி பற்றி தான் தலைப்பு செய்திகளாகவே இருக்கு. தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வலிமையாக இருக்கிறதா இல்ல ஊசலாடி கொண்டிருக்கிறதா? நீங்க சொன்னீங்க தினந்தோறும் இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியை பற்றி தான் பேச்சு இருக்கின்றது. எப்பவுமே இந்த சொல்லுவாங்கல்ல, காய்த்த மரம் தான் கல்லடிபடும்னு. ஏனென்றால் இது தொடர்ந்து வெற்றி கூட்டணியாக தொடர்ந்து கொண்டிருக்கு. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 7 தேர்தல்கள் சந்தித்திருக்கோம். 2004 கூட்டணி தொடர்கிறது, நடுவில் 2014 தவிர. 2004 தொடர்கின்ற இந்த கூட்டணி 2014 பிரிந்த பொழுது 2 பேருமே, காங்கிரசும் தனியாக நின்று தோல்வி அடைந்தது, திமுக தனியாக நின்று தோல்வி அடைந்தது. மறுபடியும் சேர்ந்த பொழுது இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி ஆனிச்சு. இந்த கூட்டணி கேட்டீங்கன்னா 2019 2 பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், அதற்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல், எல்லாவற்றிலும் இடைத்தேர்தல்கள், எல்லாவற்றிலுமே ஒரு வெற்றி கூட்டணியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க 2 இதா பிரிச்சுட்டீங்கன்னா, அந்த பக்கம் என்டிஏ என்று அலையன்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர்கள் சேர்ந்து முதல்ல இருந்து திமுக கூட்டணியிடம் தோல்வி அடைந்தார்கள். மறுபடியும் பிரிந்து ஏடிஎம்கே தனியா, பிஜேபி தனியா கூட்டணி போட்டாங்க. வந்து அவங்க தோல்வி அடைஞ்சாங்க திமுக கூட்டணியோட. மீண்டும் இப்பொழுது இணைந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள், வெற்றி கூட்டணி ஆகிவிட்டோம் என்று சொல்றாங்க. ஆனாலும் மீண்டும் இணைந்தாலும் அதை ஏற்கனவே தோல்வி அடைந்த கூட்டணி தான் இப்ப இணைஞ்சிருக்குங்கிறதையும் இங்க குறிப்பிட விரும்புறேன். அதே தோல்விதான் எங்களிடம் அந்த கூட்டணிக்கே இருக்கும். இப்பொழுது நீங்க திமுக கூட்டணியை பற்றி கேட்டீர்கள் என்று சொன்னால், தொடர்ந்து கொண்டிருக்கின்ற கூட்டணி நாங்கள் தொடர்கிறோம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த தேர்தல் நேரங்களில் தொகுதி எண்ணிக்கை, இன்றைக்கு புதிதாக எழுந்திருக்கின்ற கோஷம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கின்ற ஒரு கோஷம், இந்த மாதிரி சில முரண்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அது இல்லை என்று சொல்ல முடியாது. அது மாநில தலைமை, அகில இந்திய தலைமையும் இணைந்து திமுக தலைமையுடன் பேசி சுமூகமான தீர்வு காண்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. சரி, இப்போ திமுக காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தை இப்போ வரைக்கும் துவங்கப்படாமலே இருக்கு. இதற்கிடையே நேற்றுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு, செய்தி சேனலுக்கு பேட்டி கொடுக்கும் போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தமிழ்நாட்டில் ஒத்து வராது அப்படின்ற போல சொல்றாரு. அந்த செய்தியை காங்கிரஸுக்கு தான் சொல்ல வராரு. எப்படி சார் பாக்குறீங்க இத? இல்ல நீங்க அங்க டெல்லியில ஆட்சி அதிகாரத்தில் பகிர்ந்து கொண்ட திமுக இங்க மட்டும் என் ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள மறுக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இங்க பொறுத்த வரைக்கும் சூழ்நிலை வேறு. ஏனென்றால் இங்கு தனி மெஜாரிட்டி, பல காலகட்டங்கள்ல எல்லா அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் தனித்து மெஜாரிட்டி தான் வந்திருக்கிறது. 2006 தவிர 2006 திமுக தனி மெஜாரிட்டியாக இல்லாமல் பொழுது காங்கிரஸ் கட்சி 4 தொகுதிகளில் இருந்தது, திமுக 98 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. அப்பொழுது ஒரு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு கோஷம் கூட, தமிழ்நாடு கோரிக்கை கூட வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்து அந்த தேவையும் இல்லாமல் போய்விட்டது. அதனால் அந்த சூழ்நிலையில இடம்பெற முடியாமல் போய்விட்டது. மற்றபடி எல்லா காலகட்டங்களிலையும் பாத்தீங்கன்னா அதிமுகவோ அல்லது திமுகவோ ஒரு தனி மெஜாரிட்டியாகத்தான் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த சூழ்நிலையில ஒரு ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு என்ற கேள்வியே இடம்பெறாத ஒரு சூழ்நிலை இடம்பெற்றிருக்கிறது. இப்பொழுது தேர்தலுக்கு முன்பே அந்த கோஷம் என்பது இடம்பெற்றிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அது எந்த விதத்தில் சாத்தியம் என்றால், 2 கட்சிகளுக்கும் ஒத்து போகின்ற நிலையில் தான் நீங்க பண்ண முடியும். நீங்க இல்லை என்றால் அவர்கள் இந்த இது சரிவராது என்று சில விஷயங்களை வைத்து சொல்கிறாங்க. ஏன்னா ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு முன்பே அறிவித்தோம் என்று சொன்னால் அதில் சில இடர்பாடுகள் இருப்பதாக தமிழக முதல்வர், திமுக தலைவர் உணர்கிறார். அதை வைத்து சொல்கிறார். அது காங்கிரஸ் மேலிடத்தில் எடுத்து செல்லப்பட்டு அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நகரும். காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வாங்குறதுல உடன்பாடு இருக்குதானே? யாருக்கு நீங்க அதிகாரம் கொடுக்குறேன்னு சொன்னா யாராவது வேண்டாம்னு சொல்லுவோம், அது வேற. ஆனால் அதே நேரத்தில் அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள சுமூக உறவு அதனால கெட்டு போய்விடக்கூடாது என்பதும் ஒரு முக்கியமான விஷயம். நீங்க அதிகாரத்துக்கு முன்பே நீங்க ஒரு தேர்தலுக்கு பிறகு அந்த கோரிக்கை எழுகிறது என்று சொன்னால் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். தேர்தலுக்கு பிறகு கூட்டணிக்கு மெஜாரிட்டிக்கு சில தேவை இருக்கிறது. இப்பொழுது நீங்க டெல்லியில எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, ராஜீவ்காந்தி ஆட்சி வரை கூட்டணி ஆட்சி கிடையாது. காங்கிரஸ் கட்சி கூட தனியாகத்தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியாக இருக்கட்டும், வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியாக இருக்கட்டும், இதுல எல்லாம் மெஜாரிட்டி கம்மியாக இருந்தது. அதாவது கூட்டணியோட சேர்ந்துதான் ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதனால் அந்த கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து கொண்டு என்டிஏ, யூபிஏ எல்லாம் உருவானது அந்த காலகட்டங்கள்ல தான். நீங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, அதனால் அந்த சூழ்நிலை உருவானுச்சு. இன்றைக்கு கூட மோடி அரசு இருக்கிறது என்று சொன்னால்
சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் உடைய அந்த கட்சிகளுடைய சப்போர்ட்டோட தான் இருக்காரு. அதனால அந்த கட்சிகளையும் அதிகாரத்தில் இணைத்துக் கொண்டு அவர் ஆட்சி நடத்துகிறார் என்பதை பாக்குறோம். அந்த சூழ்நிலை எழும் கட்டத்துல இங்கேயும் அது மாதிரி சூழ்நிலை ஏற்படலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைப்பதற்காக சிலர் சதி செய்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காரு நேற்றுக்கு. யார் அந்த சதிகாரர்கள்? ஏன்னா தொடர்ந்து வந்து எம்பி மாணிக்கம் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் தான் தொடர்ந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற போல பேசிட்டு வராங்க. அவர் குறிப்பிடுறத யார சார், முதலமைச்சர் யாரை வந்து சதிகாரர் என்று குறிப்பிடுகிறார்? இல்ல, அவர் யாரை குறிப்பிடுகிறார் என்பதை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த எதிராக பேசினாலே சதி செய்கிறார்கள் என்று நீங்க சொல்ல முடியாது. எதிராக என்று சொன்னால் நீங்க உங்களுக்கு ஒரு கருத்து, எனக்கு வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அதை பதிவிடுவதனாலேயே சதி செய்கிறார்கள் என்பதை நீங்க யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்துல பாஜக எல்லா காலகட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி வந்து கூட்டணியில் இருக்கக்கூடாது, காங்கிரஸ் கட்சி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும், வெற்றி அவர்களுக்கு எளிதாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸை முதல்ல வீழ்த்தணும் அப்படின்னு தான் எல்லா இடங்கள்லயும் அவர்கள் செய்வதை பார்க்கிறோம். நம்ம பல இடங்கள்ல இடியாக இருக்கட்டும், இன்கம் டாக்ஸாக இருக்கட்டும், மற்ற துறைகளை அவர்கள் எதிர்கட்சிகளை, காங்கிரஸோடு கூட்டணி சேரும் கட்சிகளை எல்லாம் மிரட்டுறதை பார்த்திருக்கோம். அதை அந்த விஷயங்களுக்கு தான் அவர் சொல்லியிருப்பார் என்றுதான் நினைக்கிறேன். அந்த சதியைத்தான் அவர் சொல்லியிருப்பார் என்று நினைக்கிறேன். அதற்கு சிலர் இப்ப சோசியல் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து பல கருத்துக்களை தெரிவிப்பாங்க. அதன் மூலமாக அவர்கள் அந்த சதியை மேற்கொள்கிறார்கள் என்பதைத்தான் அவர் குறிப்பிட்டிருப்பார் என்றுதான் நான் நினைக்கிறேன். சார், இப்போ வந்து நீங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக ஒரு குழுவை அமைச்சிட்டீங்க. ஆனா திமுக சார்பில் இப்போ வரைக்கும் அமைக்காமலே இருக்காங்க. எப்படி சார் இதை பாக்குறீங்க? தொடர்ந்து இழுபறியிலே இருக்கு உங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் என்றது, தொகுதி பங்கீடு, கூட்டணி பேச்சுவார்த்தைகள், இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இல்ல, நீங்க எப்பொழுதுமே தமிழ்நாட்டுல வந்து தேர்தல் நோட்டிபிகேஷன் அப்பதான் கட்சிகள் எல்லாம் குழு அமைத்து பேச்சுவார்த்தையில ஈடுபடுவாங்க. இந்த முறை காங்கிரஸ் கட்சி தான் இந்த கோரிக்கையை முன் வச்சுச்சு. அதாவது முன்கூட்டியே இந்த பேச்சுவார்த்தை குழுவை அமைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்பதை காங்கிரஸ் கட்சி தான் அந்த கோரிக்கையை வச்சுச்சு. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், காங்கிரஸ் கட்சிக்கு அந்த 5 மாநில தேர்தல்கள் இருக்கின்றன. இந்த தமிழ்நாடு மட்டும் கிடையாது, தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் என்று தேர்தல்கள் இருக்கின்றன. அதனால என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், அங்கு போக்கஸ் பண்ண வேண்டும் என்று சொன்னால், இங்கு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை விரைவில் முடித்தால் மற்ற மாநிலங்களிலும் போக்கஸ் செய்வதற்கு ஈஸியாக இருக்கும் என்றும் அல்ல, ஏற்கனவே சில கசப்பான அனுபவங்கள் கடைசி நேரத்துல கூட்டணி பேச்சுவார்த்தையை இறுதி செய்ததுனால வேட்பாளர்கள் சரியாக தேர்வு செய்யாமல் போனது, ஒரே கூட்டணியை சேர்ந்த 2 கட்சிகளும் ஒரே தொகுதிகளில் போட்டியிட்டது, பீகார் போன்ற மாநிலங்கள்ல, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள் எல்லாம் சில குழப்பங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டது. அந்த ஒரு அனுபவங்களை வைத்துத்தான் இங்கு விரைவாக பேச்சுவார்த்தையை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன் வச்சோம். அது வந்து திமுகவுக்கு சில இடர்பாடுகள். எப்படின்னா, அவர்கள் பேச்சுவார்த்தை குழு அமைக்கணும்னு சொன்னாக்க, இப்ப அதாவது தேர்தல் அறிக்கை குழு அவர்கள் ஒரு சுற்றுப்பயணத்துல இருக்காங்க, அவர்களோட தேர்தல் அறிக்கை குழு, அது மாதிரி சில மாநாடுகள் வைத்திருக்காங்க, சட்டசபை கூடுது, இதெல்லாம் இருக்கின்றதுனால கொஞ்சம் அவர்கள் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் என்ற லெவல்ல அவர் சொல்லியிருக்காங்க. அதனால பேச்சுவார்த்தை குழு என்று சொன்னால் 1-2 நாட்களிலேயே பேச்சுவார்த்தையை இறுதி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த மாத இறுதிக்குள்ளேயே பேச்சுவார்த்தை நிறைவடைந்து தொகுதிகளும் வெளியாகும், தொகுதி அறிக்கையும் வெளியாகும் என்ற நம்பிக்கை தான் நான் நம்பிக்கை இருக்கிறது. ஓகே சார், இப்ப தொடர்ந்து நாம பார்த்துட்டு வரோம், காங்கிரஸுடைய அந்த தொகுதி சீட் பேரன்றது தொடர்ந்து குறைஞ்சு கொண்டுதான் வருது. 70 கிட்ட இருந்தது, அடுத்து 40ல வந்தது, இப்போ 25 வரைக்கும் வந்ததுக்கு. இப்போ இந்த 2026ல காங்கிரஸ் எந்த மாதிரியான தொகுதிகளை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு, எத்தனை தொகுதிகளை வாங்க இருக்கீங்க? இல்லை, அதிக தொகுதிகள் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறோம். நீங்க தொகுதிகள் 60 தொகுதிகள்னு நீங்க சொல்லுவீங்க. அதே நேரத்துல அதே ஊடகம், பத்திரிகைகள் எல்லாம் விமர்சிப்பதும் என்னவென்று சொன்னால், 70 தொகுதிகளை வாங்கி 5 தொகுதிகள் தான் ஜெயித்தார்கள், 60 தொகுதிகளில் வாங்கி 8 தொகுதிகள் தான் ஜெயித்தார்கள், இவர்களால் தான் அந்த கூட்டணியே தோற்றது, இப்படியெல்லாம் விமர்சிப்பவர்களும் உண்டு. ஆனால் அதே நேரத்துல 25 தொகுதிகள் தான் போன தடவை வாங்கினோம், ஆனா அதுல 18 தொகுதிகள் ஜெயிச்சோம். ஆக வெற்றியின் சதவிகிதம் 72ஆக இருந்தது எங்களுடைய சதவிகிதம். மற்ற கட்சிகளை விட எங்களுடைய வெற்றி சதவிகிதம் அதிகமாகத்தான் இருந்தது. நீங்க எவ்வளவு தொகுதிகள் பெறுகிறோம் என்பது முக்கியமல்ல. என்னை பொறுத்தவரை எவ்வளவு தொகுதிகள் பெறுகிறோம் என்பது முக்கியமல்ல, அதைவிட முக்கியம் எவ்வளவு வாங்கிய தொகுதிகளில் எவ்வளவு வெற்றி பெறுகிறோம் என்பதுதான் முக்கியம். அந்த வகையில் இன்றைக்கு எங்களை பொறுத்தவரை அந்த 20 தொகுதிகளில் குறையாமல் இருக்கும். அதற்கு மேலும் எவ்வளவு தொகுதிகள் என்பது என்றால், கூட்டணிகளில் பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்த பக்கமும் அதிகமான கூட்டணி கட்சிகள் இருக்கின்றன திமுக பக்கம். அதை தவிர ஏற்கனவே இருந்த
கூட்டணியை தவிர 2020 அமைந்த கூட்டணிகளை தவிர இன்றைக்கு ஒரு 2-3 கட்சிகள் புதிதாக வருவதற்கான வாய்ப்புகள் திமுக கூட்டணியில இருக்கு. குறிப்பா சொல்ல போனா இன்றைக்கு கமலோட மக்கள் நீதி மையம் ஏற்கனவே இணைந்திருக்கிறது. அதை தவிர கொங்கு நாடு மக்கள் கட்சி போன்ற சிறு கட்சிகளும் இந்த கூட்டணியில இணைய இருக்கிறது. அப்படிங்கிறப்ப அவர்களுக்கும் சில தொகுதி பங்கீட்டில் சில இடர்பாடுகள் இருப்பதை நான் உணர முடிகிறது. அதனால் எவ்வளவு என்பது அகில இந்திய தலைமையும் இங்கு தமிழக கூட்டணி தலைமையுமாக இணைந்து முடிவெடுப்பார்கள், சுமூகமாக அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இப்போ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று பேசையில அந்த கூட்டணியில் பங்குன்றது இங்க ஒத்து வராது அப்படின்ற போல சொல்லியிருந்தாரு. ஆனா உங்களுடைய தலைவர் செல்வ பெருந்தகை இது முதல்வருடைய சொந்த கருத்து, இந்த கூட்டணியில் பங்கு என்பது முதலமைச்சரும் எங்களுடைய டெல்லி தலைமையும் சேர்ந்துதான் கலந்து ஆலோசித்து தான் முடிவெடுப்பாங்க அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இவர் ஒரு மாதிரியான கருத்தை சொல்றாரு, கொடுக்கவே முடியாதுன்னு. ஆனா செல்வ பெருந்தகை நாங்க டெல்லி கூட பேசுவோம், சுமூகமான முடிவு எடுப்போம், அது அவருடைய சொந்த கருத்து அப்படின்ற போல சொல்றாருங்களே. இது சொந்த கருத்து என்ற வகையில நீங்க எடுத்துக்கூடாது. ஆக்சுவலா சொன்னா அவர் சொன்னால் அது திமுகவின் கருத்தாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம ஒரு முதலமைச்சர் அவர் திமுகவின் தலைவர் சொல்கிற சொன்னால் அது திமுகவின் கருத்தாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும். எங்களுடைய காங்கிரஸ் தலைவர் மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அனுப்பப்பட்டிருக்கின்ற குழு, அந்த குழுவிடம் காங்கிரஸ் தலைமை என்ன சொல்லி அனுப்பி இருக்கிறது? இப்பொழுது கூட ஒரு கூட்டம் மீட்டிங் நடந்துச்சு, அதுல சில கருத்துக்கள் சொல்லி அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த குழு என்ன மீண்டும் இது மாதிரி ஒரு தகவல் திமுகவிடம் இருந்து தெரிவிக்கிறது, என்ன செய்யலாம் என்பதை பேசி அது சம்பந்தமாக பேசுவார்கள். மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி அது சுமூகமான முடிவைப்பார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். இப்போ தொடர்ந்து தாவேகா என்ற ஒரு கட்சி உங்களுக்காகவே ஆரம்பிச்சிருக்கிற போல இருந்தது. தொடர்ந்து உங்களுடைய வருகையை எதிர்பார்த்தாங்க. ஆனா ஒரு 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு, இப்போ வரைக்கும் நீங்களும் போகல, அவங்களும் உங்ககிட்ட பேசாம இருக்காங்க. ஆனா இந்த டாக் மட்டும் தாவேகா காங்கிரஸ் மட்டும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்காங்க, அவங்க கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற போலாம். இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இதை தொடர்ந்து சேலத்துல வர 13ஆம் தேதி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமும் விஜய் நடத்திருக்காரு. இதெல்லாம் எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவர் இளைஞர்கள் பட்டாளத்தை நம்பி ஆரம்பித்திருக்கிறார், அவருடைய ரசிகர்களை நம்பி ஆரம்பித்திருக்கிறார். ஒரு பெரிய செல்வாக்குள்ள ஒரு நடிகராக இருக்கிறார், அதனால் அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, இந்த அவர் விஜய் ஆரம்பித்திருக்கிற கட்சியோடு எங்களுக்கு எந்த விதமான கூட்டணி பேச்சுவார்த்தையோ அல்லது தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையோ அபிஷியலாக எதுவுமே நடைபெறவில்லை. நேரடியாகவோ மறைமுகமாகவோ காங்கிரஸ் கட்சி ஒரு கூட்டணியில் இருக்கிறது. இருக்கும் பொழுது இன்னொரு கூட்டணியோடு பேச்சு நடத்த வேண்டிய தேவையும் எங்களுக்கு கிடையாது. அதனால அது ஒரு யூகம், வதந்தியாகத்தான் இருக்க வேண்டும். பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் போயிட்டு விஜயை சந்தித்து வந்ததெல்லாம் பார்த்திருந்தோம். அப்படி சந்தித்து வந்தால் கூட அதெல்லாம் எதை கேட்பீங்கன்னு தெரியுது. அதாவது அவர் சந்தித்து விட்டு வந்தால் கூட அவரிடம் தொகுதி சம்பந்தமாகவோ எதுவும் பேசவில்லைன்னு அபிஷியலாவே சொல்லியிருக்காரு. அதாவது அவர் எவ்வளவோ பேர் யாரையோ சந்தித்திருக்கலாம், யார் வேணா சந்தித்திருக்கலாம். ஆனால் அபிஷியலாக இன்றைக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் மூலமாகவோ அல்லது திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் மூலமாகவோ, இங்கு தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் திரு செல்வ பெருந்தகை அவர்களோ சென்று பேசினால்தான் அதை அபிஷியலாக எடுக்க முடியும். வேறு யார் சென்று சந்தித்தாலும், ஒரு மாநில செய்தி தொடர்பாளராக இருக்கேன், காங்கிரஸ்ல இருக்கேன், வேறொரு சந்தர்ப்பத்துல நான் விஜய் அவர்களை மீட் பண்ணாக்கா அது ஒரு பெரிய செய்தியாகுமே தவிர அது ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையாகவோ அல்லது கூட்டணிக்கு உடன்பாடுக்காக பேசினார் என்பதையோ எடுத்துக்கொள்ள முடியும். மிக்க நன்றி சார். ஜூம்ல பல்வேறு தகவலை எங்களுடன் காங்கிரஸ் திமுக கூட்டணி குறித்து பேசியமைக்க நன்றி.